கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாக்கோப்பு 4:7 வாசிப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அடிமைத்தனத்தை கொண்டு வருவான், கோபத்தை கொண்டு வருவான். இதுதான் பிசாசுடைய வேலை. பிசாசை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா, முதல் ஜெபிக்கப்பட வேண்டும், ரெண்டாவது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், மூன்றாவது ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்போ இது 3 மட்டும் எடுத்துட்டா போதுமா? எதுக்காக ஆண்டவர் வரங்களும் கனிகளை தேவன் கொடுத்துக்கிறான்? உலகத்தினுடைய அதிபதியை ஜெயிக்குதான் இந்த வரங்களும் கனிகளும் ஆண்டவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மிக வைராக்கியமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா பவுலுடைய உருமாலைகளை கச்சைகளை தூக்கி எறியும்போது அது யார் மேலே படுதோ அவங்க வியாதி சுகமாக்கும். பிசாசை மிக அழகாக துரத்தக்கூடியதான். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பவுல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உருமாலைகளை கச்சைகளை தன்னுடைய துணிகளை தூக்கி எறியும் போது இது யாரெல்லாம் அவங்க மேலே படுதோ வியாதிப்பட்டவங்க எல்லாம் சுகமாப்பாங்க. ஒரு மந்திரவாதி என்ன செய்தார்னா, நான் பவுலை போல பொல்லாத பிசாசை போயின்னு சொல்லி ஜெபித்து எப்படியாவது பிசாசு ஓடி சம்மாரிக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன செய்தார்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு யூதர் இருந்தார். அவர் என்ன செய்தார்னா, பவுல் இயேசு நாமத்தில் போயிது போல இது நல்ல வருமானமாக இருக்குன்னு சொல்லி தான் என்ன செய்தார்னா, சுயநலமாக அவர் பிசாசை ஓட்ட ஆரம்பித்தார். அப்போ என்ன நடந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். உண்மையாகவே அந்த 9 வரங்களில் மிக கஷ்டமான ஒரு வரங்கள் என்பது பிசாசு ஓட்டக்கூடிய வல்லமை. இந்த பிசாசு ஓட்டுற போது நம்ம பலவீனப்பட்டா அது அத்தனை சொல்லிவிடும். அது சொல்லுது, பவுலையும் தெரியும், பவுலுக்கு இருக்கிற இயேசுவையும் உனக்கு தெரியும், உன்னையும் எனக்கு தெரியும் சொல்லி அவங்க மேலே தாவி பலக்காரம் பண்ணி அவர் ஓடிவிட்டார்கள். அன்பான கர்த்தருடைய வச்சனமே, இந்த உலகத்தை எதிர்க்குனா கண்டிப்பாக பிசாசை ஜெயிக்கணும்னா உபவாசத்தோடு இங்கே ஜெபிக்கப்படணும். எடுத்து வாசிங்கள். மத்தேயு 17:21 வாசிப்போம். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றவிதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இப்போ உபவாசத்தோடு ஜபத்தோடு பரிசுத்தம் இல்லாமல் பிசாசை துரத்த முடியாது. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குதா, அசுத்த ஆவி இருக்குதா, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையானு ஆராய்ந்து கூடிய கிருபை பிசாசுக்கு இருக்குது. அதனால பிசாசு எதுக்குன்னா 3 காரியம் வேண்டும். ஒன்று, உபவாசி ஜெபிக்கப்பட வேண்டும், ரெண்டாவது ஜெபிக்கப்பட வேண்டும், மூணாவது இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவப்படணும், 4வது காரியம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். இப்படி இருந்தால் தான் பிசாசு நம்ம ஜெயிக்க முடியும். கண்களை முடியும் ஜெயிப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடங்கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தே நீங்கள் சொன்னீங்கப்பா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இந்த பூமியில் வச்சுக்க போய்ங்கப்பா. இந்த பிசாசை ஜெயிப்பது எப்படின்னு பார்த்தப்பா. இன்னைக்கு பவுல் அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாக அப்பா ஜெபிக்கும் போது தன் உருமாலைகளை கச்சைகளை தூக்கி போடும் போதெல்லாம் வியாதிசை சுகமாக்கினாங்கப்பா. அதே ஒரு யூதன் அப்பா தேவன் கீழ்ப்படியாத மகனும் அதே மாதிரி செஞ்சு பார்த்தான். ஆனால் பிசாசு அவனை தாக்கியது. அன்பான கர்த்தருடைய தேவ ஜனமே, இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா ஜெபிக்கிற ஆயத்தை எடுத்தால் தான் உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். அப்பா, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.